என்னடா சின்ன வண்டி காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, ஆற்றுக்கு வந்தேன் வண்டி கழுவ. பூண்டை கழட்டி வச்சுட்டு சாமி சிலை எடுக்கணும்னு கூப்பிட்டாங்கன்ட்டு வந்தேன். வந்த இடத்துல மலனில் விட்டதுனால வண்டி உக்காந்திக்கிட்டான். டயர் சின்னதாக இருக்கிறதுனால பறிச்சுக்கிட்டு உக்காந்திக்கிட்டான். வண்டி இப்போ எடுக்க முடில, கீழே உக்காந்திடுச்சு, நல்லா பெட்டு முட்டிடுச்சு. இப்போ வந்து மணி 5 மணி ஆச்சு. 5:30க்கு வந்து அங்கே இருக்கணும். இப்போ பெரிய வண்டி எடுத்துகிட்டு வர சொல்லிக்கிறேன். பெரிய வண்டி எடுத்துகிட்டு வந்ததும் கட்டி அப்படியே லைட்டாக இழுத்து விட்டோம்னா நம்ம கிளம்பிடலாம். சரி, நான் சாமி சிலையை எடுத்து வைக்கக்குள்ளே வீடியோவை கன்டினியூ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன பண்ணுறது? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டி வந்துச்சுன்னா கவுரு இருக்குதா இல்லையான்னு தெரியல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரோப் இருக்குது. ரோப் எடுத்து அப்படியே முன்னாடி போட்டு லைட்டாக சப்போர்ட் பண்ணால் ஓடி வந்துடும். இல்லை மழைனுங்கிறதுனால நல்லா பறிச்சிட்டு உட்காந்துக்கிச்சு. அந்த இப்போ தண்ணி எல்லாம் ஃபுல்லாக ஆற்றுல வடிஞ்சுங்காட்டியும் இதாகிடுச்சு, சிக்கிக்கிட்டான். சரி, அந்த வண்டி வந்ததுக்கப்புறமேட்டு பார்க்கலாம், கட்டி இழுத்தரலாம். டைம் பார்த்திங்கன்னா 7:30 ஆச்சு. எல்லாம் அங்கே தீர்த்த ஓரத்துக்கெல்லாம் அங்கே நடந்து போயிட்டுருக்குறாங்க. இனிமேல் தான் கிளம்புனா, அதுக்குள்ளே இன்னொருத்தர் வர்றாரு, அவருக்கோசரம் வெயிட்டிங்கு. இப்போயே கோயிலை பார்த்துக்கிட்டா மட்டும்தான், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு கடைசியாக சாமி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் கோயிலில் நிற்கக்கூட முடியாது, கூட்டம் ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வந்து நம்மளுக்கு பேசஞ்சராக நம்ம மாப்பிள்ளை சுஜித் வந்துக்கிற. அப்படி காலேஜ் போயிட்டு வந்தான், பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே வாரி போட்டு வந்துட்டேன். காலேஜ் போன பையன் எங்கே பாருங்க, டேய் அந்த வாட்சை காட்டுறான், அந்த வாட்சை காட்டு டைமா, அந்த வாட்ச் பாருங்க, வாட்சை கூட கழட்டி வைக்காத வந்துக்கிறான் கோயில் திருவிழாவுக்கு. வாட்ச் இல்லை, அதை காட்டு அதுதான் ஹைலைட் பாருங்கள். இந்த திட்டு பையன் தான், எக்ஸல் காலேஜில் படிக்கிறான், பார்த்து பிடிச்சி வச்சுக்கோங்க. ஐடி கார்டு கூட எடுத்து வைக்க முடியாததுக்கு எங்கள் நிலமை. அங்கே போயிட்டு இந்த பின்னாடி தட்டியெல்லாம் கட்டி, இந்த டைம் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். போன டைம் எடுத்ததை விட இந்த டைமு வைக்கிறது வண்டிக்கு சூப்பராக இருக்கும். எனக்கும் ஓட்டுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டைமு. சரி, நம்ம ஆற்றுக்கு போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஆற்றுக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தட்டி கட்டிகிட்டு இருக்கிறாங்க லைட் வைக்கிறதுக்கு. இங்கே 2 பேர் தான் இருக்கிறாங்க. இங்கே 2 பேரும் வண்டிக்குவாங்க. ஒன் டைம் மாதிரி இந்த டைமும் உள்ள பெஞ்சு போட்டாச்சு. அந்த 3 தட்டியும் தான் பின்னாடி வச்சு கட்டணும். 5 மணிக்கு வந்தாலும் டைம் பத்தாது, மதியத்திலே கொண்டு வந்து. போன வருஷம் 3 மணிக்கு வந்தேண்ணா. அந்த டைம் வந்து திருப்பி எனக்கு பிரச்சனை இல்லை, நானும் சும்மா வெட்டியாக தூங்கிட்டு இருந்தேன். நான் 4 மணிக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், சாமான்னு கேட்டேன், வண்டி எத்தனை மணிக்கு தான் வரும், கொஞ்சம் 5 மணிக்கு கொண்டு வந்து நிறுத்துற மாதிரி வர சொல்லணும் அப்படின்னு கேட்டதுக்கு, 5 மணிக்கு போய் வண்டியை நிறுத்தினா ஆற்றுல கழுவிட்டு இருந்தேன், வண்டி சிக்கி போச்சு ஆற்றுல. அப்புறம் என் வண்டி இன்னொரு பக்கம் பெரிய வண்டி ஓடிட்டு இருந்துச்சு, அதை கூட்டிகிட்டு வந்து கட்டி இழுத்து எடுத்துகிட்டு வந்தேன். அங்கே தான் லேட் ஆகி போச்சு. நம்ம டைம் பார்த்தீங்கன்னா மணி 8 ஆச்சு. 7:30க்கு அங்கேருந்து கிளம்பணுமா, ஆற்றுக்கு 8 மணிக்கு வந்துட்டோம். இது கட்டிட்டு ஒரு வீடியோ எடுக்கிறேன். அந்த பக்கம் இன்னொரு தேட்டர் நிற்கிது, அந்த தேட்டரில் ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா நான் இதை வச்சுக்கிட்டு நான் என்னென்ன பண்ணுறேன். அந்த தேட்டரில் வேணால் சூப்பராக இருக்கும், லைட்டு பயங்கரமாக கட்டி சூப்பராக இருக்கும், பெருசாக தெரியும், அது நல்லாயிருக்கும். இது கட்டிட்டு வீடியோ கன்டினியூ பண்ணுறேன். இது முடிச்சதுக்கப்புறமேட்டு பார்க்கலாம். எல்லாம் தீர்த்தோடு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்படியே முன்னாடி அப்படியே லைட்டாக மூவ் ஆகுறாங்க. அதுக்குள்ளே லைட்டாக ஒரு ஆல்ட்ரேஷன், அந்த சென்டர் தட்டி மட்டும் கொஞ்சம் ஹைட் பண்ணி கட்டுறாங்க. கொஞ்சம் சாமி சிலைக்கு மேலே தெரியட்டுன்ட்டு கொஞ்சம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இன்னும் லைட்டு ஃபஸ்ட்டே லைட்டு செக்கிங்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ வண்டி ஓடக்குள்ளே இன்னும் போடலை, இப்போ போடுவாங்க. சூப்பராக இருக்கும், பார்க்கலாம், நல்லாயிருக்கும். முன்னாடி டான்ஸ் ஆடுறாங்களாட்டுக்குது. இந்த வெளிச்சத்துக்கு வேறு எல்லாம் அப்படியே ஸ்டார் அடித்த மாதிரி வெளிச்சடிக்குது. கூப்பிடக்குள்ளே போய் வண்டி ஓட்டினா போதும்.
அவ்வளோதான் வந்தாச்சு. எல்லாத்தையும் அவுத்துட்ருக்குறாங்க. இறக்கி கொண்டு போய் இனிமேல் உள்ளே வச்சுருவாங்க சாமியை. டைம் பார்த்தீங்கன்னா சரியாக மணி 12 மணி. 8 மணிக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணோமா, 8 மணிக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணால் 9, 10, 11, 12 4 மணி நேரம் ஓடி இருக்குது. சரி, எப்படியும் வெற்றிகரமாக ஒரு வழியாக கொண்டாந்து இறக்கியாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இறக்கி வச்சுருவாங்க. அவ்வளோதான், அவுத்துட்டுருக்குறாங்க முப்புறமாக. இறக்கி வச்சுருந்து நம்ம கிளம்ப வேண்டியதான். அவ்வளோதான், கிளம்பிட்டோம். மணி பார்த்தீங்கன்னா 12:10 ஆச்சு. மாப்பிள்ளை வந்து தூங்கி வெறி எடுத்துட்டான். அதான் கிளம்பிட்டோம். மாப்பிள்ளை வேற தூக்கம் வருதுங்கிறான். காலேஜ் போயிட்டு வந்த பையனை அப்படியே தூக்கிட்டு வந்து கொடுமைப்படுத்துகிறேன். சரி, இன்றைக்கி ஒரு நாள் தானே, எனக்கு கம்பெனிக்கு ஆள் இல்லை, அதனால் மாப்பிள்ளை தூக்கி போட்டு வந்துட்டேன். கிளம்பிட்டோம். அவ்வளோதான், இன்றைய வீடியோ முடித்தது.